ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா மான்சா கார். ஆக்சுவலாக இது ஒரு ஒர்த்தான காருங்க. டாட்டா ப்ராடக்ட்டில் எனக்கு தெரிஞ்சு கார் எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அப்பா உள்ளே வந்தாச்சு. டாட்டா மான்சாவில் உள்ளே வந்தோடனே கீ பிளேஸ் இப்படி தான் இருக்கும். இதை சுற்றி ஒரு லைட்டு ஒன்று எரியும். இது வந்து நைட்டில் விஷுவல்லாம் சூப்பராக இருக்கும். இதில் ஆக்சுவலாக கீயை நம்ம போட்டுட்டு ஸ்டேரிங் லாக்கில் இருக்கும். ஸ்டேரிங் லாக்கை நம்ம அன்லாக் பண்ணி எடுத்துக்கணும். வராங்க ஸ்டேரிங் லாக் அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கீ போட்டோன்னா ஆக்சுவலாக இங்கே தெரியுது பாருங்கள் இந்த விஷுவல்ஸு. ஓகேங்களா, இது வந்து சீட் பெல்ட் இண்டிகேட்டரு, இது இன்ஜின் செக் பண்ணுறது, இது வாட்டர் ஏதாவது பட்டிருந்தா, இது பேட்ரி, இது நார்மலாக காமிக்கும் உங்களுக்கு ப்ரெஷர் எல்லாமே. பக்கத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றது டிஜிட்டல் வந்துடும். இந்தாண்ட ஃபியூலுக்கு இது டெம்பரேச்சர் காட்டும். ஓகேங்களா, இது டெம்பரேச்சரு, இது ஸ்பீடு, ரேசிங் ஸ்பீடு காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா மான்சாவில் இந்த ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் போகும் பர் லிட்டருக்கு, இன்னும் எவ்வளோ ஆவரேஜ் ஓட்டலாம், டைம் இதெல்லாம் காமிக்கும். இதுக்கப்புறம் சூப்பரான ஒரு பிளேயர் ஆன் ஆகுது. இந்த பிளேயரோட ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கு பாருங்கள். இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஆக்ஸ் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுறது, எஃப்எம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிடி போட்டுக்கலாம். இதுலேயே மேலே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணனாலும் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பாதி பேருக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரும். வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கால் அட்டன் பண்ணணும்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். கால் கட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனு. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணுன்றவங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக சைடு அவரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே சிஸ்டத்துக்கிட்ட இருக்குது பாருங்கள் ப்ளூடூத்னு. இதில் வச்சு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பேரன் இருக்குல்ல, இதை பட்டன் பண்ணணும். முக்கியமாக இதில் நம்ம பேன் ஃபோனு இப்போ பேரிங் பின்னு காட்டுது. இப்போ மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு பண்ணணும். மெயினாக இதை நீங்கள் ப்ளூடூத் பேர் பண்ணும்போது இந்த கார் வந்து ஆஃபில் இருக்கணும். கீயை மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது இந்த ஸ்டேஜில் இன்ஜினை ஆன் பண்ணக்கூடாது, அப்போ தான் பேர் ஆகும். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி இருக்கும். இது வந்து ஏசிக்கு இந்த பட்டன், ஏசிக்கு இது உள்ள வெளில அந்த ஆப்ஷன்ஸ்க்காக இன்டீரியலுக்குள்ளே ஏர் ஃப்ளோ வர மாதிரி. இது வந்து சூப்பரான ஒரு மெத்தடு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸுக்கு மட்டும் வரும். ரெண்டாவது இருக்கிற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸுக்கும் காலுக்கும் வரும். இந்த ஆப்ஷன் காலுக்கு மட்டும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா மான்சால முன்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோர் கிட்ட ஒன்று தெரியுதுங்களா. இதுலேருந்து உங்களுக்கு கூலிங்கை கொண்டு வரும் இந்த ஆப்ஷன். கூலிங்கும் ஒன்று அதுலேயும் கொண்டு வரும், ப்ளஸ் காலுக்கும் கொண்டு வரும் இந்த ஆப்ஷனு. அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன் மேலே மட்டும் கொண்டு வர்றது. இது ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஃபுல்லாக ஸ்பேன் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு ஃபேன் ஃபுல்லாக வேணாம் அப்படின்னா நார்மலாகவும் குறைச்சிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. இது ஹீட்ரு, இது வந்து பார்க்கிங் லைட்டு. ஓகேங்களா, இது நார்மலாக லேம்ப்பு, கீழே ஒரு லேம்ப் இருக்கும், அந்த லேம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இதுவும். இது ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்பாங்க. இங்கே இதெல்லாம் ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட்டு. சைட்லேயும் ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, இது ரைட் சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, இது லெஃப்ட் சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சென்டரில் வச்சிடலாம். இது விண்டோ இறக்கிறது, லெஃப்ட் ரைட்டு, பேக் விண்டோ. இது சேஃப்டி லாக் போட்டோன்னா பின்னாடி உள்ளவங்களாம் ஓப்பன் பண்ண முடியாது. அடுத்து இன்ஜின் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டாட்டா மான்சால இன்ஜின் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல காருங்க இது. ஆக்சுவலாக டாட்டா ப்ராடக்ட்டில் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இந்த காரு. இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா ஸ்பீடு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரைவ் பண்ணதில் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 160 வரைக்கும் போயிருக்கு. ஹைவேல நல்ல ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தரும். நீங்கள் 150 140 போகும்போது 15-12 கிலோமீட்டர் தான் தருது. நார்மலாக நம்ம ட்ரைவ் பண்ணும்போது 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணும்போது 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி தருது. இது டீசல் இன்ஜின், ஆக்சுவலாக குவார்டர் ஜெட் இன்ஜின் சொல்லுவாங்க டாட்டா மான்சால இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கார் சார்ஜருக்கு கொடுத்துருக்காங்க. இது கீரு, பிரேக்கு, சீட் பெல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து என்ன டாட்டா மான்சால அப்படின்னா எல்லா பக்கத்துலையும் காரில் இந்த மாதிரி வருதா. ப்ளஸ் வந்து இந்தாண்ட சீட்டு கீழே ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னா இதில் வச்சுக்கலாம், ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். சீட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னாடி இவ்வளோ ஸ்பேஸ் நம்மளால் தள்ளிக்க முடியும் இந்த காரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். வாங்க பின்னாடி போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பின்னாடி டோரை திறந்தாச்சு, உள்ளே தெரியாச்சு. ஆக்சுவலாக ஷிஃப்ட்டுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட்டில் வந்து ஸ்பேஸ் இந்த அளவுக்கு இருக்காது. பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் சரி, முன்னாடி உட்காந்துருக்கவங்களும் சரி, இந்த காரில் ஸ்பேஸ் நல்லா வியூ ஆகும். நல்லா கொஞ்சம் தெரியுதா பாருங்கள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக வியூ ஆகும். இதில் பின்னாடி ஒரிஜினல் ஹோம் தேட்டரோட இருக்குது. ஆக்சுவலாக இங்கே லைட் லேம்ப் வந்துடும். லைட் வந்து டூய் லைட்டு. இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒன்று வரும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இது வந்து ஆட்டோமேட்டிக்னா இது வந்து லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த கார்னருக்கு தள்ளிட்டோம் அப்படின்னா ரிமோட்டில் அன்லாக் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது மட்டும் இது ஆஃபு. ஆக்சுவலாக சாரி, இது ஆனு. இந்த சென்டரில் வச்சிட்டோம் அப்படின்னா டோர் லாக் பண்ணும்போது தானாக ஆஃப் ஆகிடும், டோர் அன்லாக் பண்ணும்போது தானாக ஆன் ஆகிடும். இது ஆஃபு. இதுதான் 2 சைட் லேம்ப் உண்டு. இதில் ஃபியூல் டேங்குக்கும் இதுக்கும் ஆப்ஷன் முன்னாடியே இருக்கும் டிரைவர் சீட்டில். இது இல்லாமல் கீழேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் அதை உங்களுக்கு காட்டுறாருங்க. டிரைவர் சீட்டுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டிக்கியை ஓப்பன் பண்ணுறதுக்கு, இது வந்து ஃபியூல் டேங்கு. இப்போ டிக்கியை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம தூக்குனாலே போதும். இது வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம பேனட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக இது தூக்குனா பேனட் ஓப்பன் ஆகிடும். டிக்கியோட ஃபுல் வியூ இது. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸ்பேஸ் வந்து ஷிஃப்ட் 2011 மாடல் சொல்லுவாங்களே, அதில் இருக்கிற அளவுக்கு இதில் ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் எல்லாமே ஒர்த்து தான்.